சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் அவதார மகிமை. எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லையே. கோடி சூரியன் உதிக்கும் மலை, கோடி சூரியன் உதிக்கும் மலை, கோமளாங்கள் வாழும் மலை, பல கோடி ஜனங்கள் வணங்கும் மலை. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலையணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் இன்று ஐயப்பன் அவதார மகிமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சுவாமி ஐயப்பன் அவதார வரலாறு உள்ளத்தில் பக்தி பரவசம் ஏற்படுத்தும் உன்னத வரலாறாகும். முன்னொரு காலத்தில் மக்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் அளித்து வந்த மகிஷாசுரன் என்னும் அரக்கனை துர்காதேவி வதம் செய்தார். மகிஷாசுரன் கொல்லப்பட்ட போது அவனது சகோதரியாகிய அரக்கி மகிஷி அதற்கு பழிவாங்க முடிவு செய்தாள். அதற்காக பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் புரிந்தாள். இறுதியாக மகிஷியின் முன் பிரம்மதேவர் காட்சி தந்து அவளது வேண்டுகோளின்படி பெண் வயிற்றில் பிறக்காத குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை அவளுக்கு அளித்தார். அந்த வரத்தை பெற்ற பிறகு அவள் அடக்க முடியாத தீவிர சக்தியாக உருவெடுத்தாள். எல்லோர் மீதும் கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டாள். அவளது அட்டூழியங்களை தாங்க முடியாத தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமானுக்கும் தனக்கும் பிறக்கும் மகனால் மட்டுமே மகிஷியை அழிக்க முடியும் என்பதை அறிந்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் இணைய ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் பின்னர் குழந்தையின் கழுத்தில் மணிமாலையிட்டு பந்தள தேசத்தின் வனப்பகுதியில் விட்டுவிட்டு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் மறைந்தனர். சிவபெருமானின் தீவிர பக்தராகிய பந்தள நாட்டு மன்னர் ராஜசேகரன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபோது அங்கே ஒரு பச்சிளங்குழந்தை தனியே இருப்பதை பார்த்தார். தனக்கென குழந்தை இல்லாத வருத்தத்தில் இருந்த மன்னர் அப்பச்சிளங்குழந்தையை வளர்க்க முடிவு செய்து பந்தளம் அரண்மனைக்கு தன்னுடன் எடுத்துச் சென்றார். அக்குழந்தையின் கழுத்தில் ஒரு மணி இருந்த காரணத்தால் அந்த குழந்தைக்கு அவர் மணிகண்டன் என பெயரிட்டார். அன்று முதல் விஷ்ணு பகவான் மற்றும் சிவபெருமானின் தெய்வீக தன்மை ஒருங்கே அமையப்பெற்ற மணிகண்டன் ஓர் இளவரசனாக வளரத் தொடங்கினார். இதன்பின் மன்னர் ராஜசேகரனுக்கும் அவரது மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. மணிகண்டனை தன்னுடன் அழைத்து வந்ததாலேயே இந்த அதிர்ஷ்டம் தனக்கு கிடைத்ததாக கருதி மன்னர் மணிகண்டனை தனது வாரிசாக அறிவிக்க முடிவு செய்தார். ஆனாலும் மன்னருக்கு பின் மகுடம் சூட்டிக் கொள்வதே தனது லட்சியம் என மனதிற்குள் ரகசியமான ஆசை வைத்திருந்த ஒரு மந்திரிக்கு இது பிடிக்கவில்லை. அரசரின் இரத்த சம்பந்தமான குழந்தை மட்டுமே சட்டபூர்வ வாரிசாக இருக்க முடியும் என மந்திரி ராணியை நம்ப வைத்தார். அவரது ஆலோசனையின்படி தனக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது போல ராணி போலியாக நடித்தார். ராணியின் நோயை குணப்படுத்த வேண்டுமெனில் புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என கூறினார். அரசர் தனது படை வீரர்களை வனத்திற்குள் அனுப்பி புலிப்பால் கொண்டு வர ஏற்பாடு செய்தார். ஆனால் வீரர்களால் அது இயலவில்லை.
இந்நிலையில் மணிகண்டன் 12 வயது சிறுவனாக இருந்தாலும் கூட தாமாக முன்வந்து வனத்திற்குள் செல்ல ஒப்புக்கொண்டார். மன்னர் இதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனாலும் பெரும் சமாதானத்திற்கு பிறகு மன்னரின் அனுமதியை பெற்ற மணிகண்டன் அடர்ந்த வனத்திற்குள் பயணத்தை தொடங்கினான். வழியில் தேவலோகத்தில் மகிஷி செய்த பல அட்டூழிய சம்பவங்கள் மணிகண்டனின் நினைவுக்கு வந்தன. தனது அவதார நோக்கம் பற்றியும் தெய்வீக திட்டம் பற்றியும் மணிகண்டன் அறிந்தார். தன்னை அழிக்க மணிகண்டன் என்னும் சிறுவன் வந்திருப்பதை அறிந்த மகிஷி காட்டில் தனியாக வந்த மணிகண்டனுடன் போருக்கு தயாரானாள். மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் இடையே பம்பை ஆற்றங்கரையில் மாபெரும் யுத்தம் நடந்தது. இறுதியில் மணிகண்டன் மகிஷியின் மார்பின் மீது ஏறி ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கியதும் மண்ணுலகும் விண்ணுலகும் ஆடத் தொடங்கின. அதன்பின் மகிஷி மணிகண்டன் சாதாரண குழந்தை அல்ல என்பதையும் அவன் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவானின் குழந்தை என்பதையும் அறிந்தாள். இறுதியில் மகிஷி மணிகண்டனால் வதம் செய்யப்பட்டாள். மகிஷி லீலாவதியாக சாப விமோச்சனம் பெற்ற பின்னர் ஐயப்பனிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு திருவடி பணிந்து நின்றாள். அதை ஏற்க மறுத்த ஐயப்பன் தான் நித்திய பிரம்மச்சாரி என்றும் என்றைக்கு தன்னை தேடி கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்களோ அன்று அவளை மணந்து கொள்வதாகவும் கூறி தமது இடப்பக்கத்தில் மாளிகைப்புறத்து மஞ்சள் மாதாவாக வீற்றிருக்க அருள் பாலித்தார். அதன் பின்னர் மகிஷியை வதம் செய்த நன்றிக்காக இந்திரன் புலி வடிவம் தாங்கிட ஐயப்பன் அதன் மீதேற மற்ற தேவர்களும் புலிகளாக மாறி உடன்வர நாடு திரும்பினார். இதைக் கண்ட மக்கள் ஐயனே அப்பனே என துதித்தனர். இதனால்தான் ஐயப்பன் என அழைக்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. மக்களும் மன்னரும் இதை ஆச்சரியத்துடன் பார்க்க அப்போது ஒரு துறவி அங்கு தோன்றி அவரது வளர்ப்பு மகனின் உண்மையான அவதார நோக்கம் நிறைவடைந்ததை கூறி அவர் மீண்டும் தேவலோகம் செல்லவிருப்பதாக மன்னரிடம் கூறினார். மன்னர் மணிகண்ட சுவாமியை கௌரவிக்கும் விதமாக ஒரு கோயில் கட்டுவதற்கு பூமியில் பொருத்தமான இடத்தை கடவுளே கண்டுபிடித்து கொடுக்குமாறு வேண்டினார். அதற்காக ஐயப்பன் எய்த அம்பு சபரிமலையில் சென்று விழுந்ததும் ஐயப்பன் மன்னரிடம் இனி வரும் காலமெல்லாம் சபரிமலையே தனது தெய்வீக தன்மை ஜொலிக்கும் இடமாக விளங்கும் எனவும் இருமுடி கட்டி தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு குறைகள் அகன்று நல்வாழ்வு ஏற்படும் என்றும் தெரிவித்துவிட்டு தேவலோகம் சென்றார் ஐயப்ப சுவாமி. அதன் பின்னர் மன்னர் ராஜசேகரன் சபரிமலையில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் கட்ட பரசுராமர் அங்கு வந்து ஐயப்பன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதன் பின்னர் ஐயப்ப சுவாமியின் புகழ் உலகெல்லாம் பரவ கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமிக்கு மாலையிட்டு விரதம் இருந்து புனித யாத்திரை வந்து இறைவனை வழிபடுகின்றனர். சிறப்புமிக்க சபரிமலையில் குடிக்கொண்ட ஐயப்ப சுவாமி உலகம் உன்னத வாழ்வடைய அருள் பாலித்து வருகிறார் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அண்ட சராசரங்கள் நலம் பெற அவதாரம் எடுத்த ஐயப்ப சுவாமியை போற்றுவோம். என்றும் அவன் தாள் பணிவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. அழகான தேவனை தந்தது மலையாளம், அன்புக்கும் அருளுக்கும் அவனே அடையாளம். அழகான தேவனை தந்தது மலையாளம், அன்புக்கும் அருளுக்கும் அவனே அடையாளம். படிப்பதினெட்டும் தேவர்களாம், படிப்பதினெட்டும் தேவர்களாம். அந்த படிதன்னை கடந்திட்டால் புண்ணியமாம், அந்த படிதன்னை கடந்திட்டால் புண்ணியமாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா.